ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 63. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கு ஆதி தன் தாலியை பார்த்து விடுவானோ என்ற பயத்தில் வேகமாக அவனை தன்னை விட்டு தள்ளிவிட்டவள் அவனை ஓங்கி அறைந்து, ஏன் இப்படி உமானேசன் மாதிரி நடந்துக்கிற? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவ்வளோ ஆத்திரமாக வருது. இன்னொரு தடவை நீ என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடக்க ட்ரை பண்ண, நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டே போயிடுவேன் என்று அழுது கொண்டு சொன்னவளின் வார்த்தையில் கோபம் கொண்டவனோ வேகமாக அவளின் இரு கன்னங்களையும் தன் ஒரு கையால் இறுக்கி பற்றியவன், என்ன சொன்ன? உமானேசரா? நானா? என்னை பற்றி உனக்கு தெரியாதாடி என்று கேட்க, ஆனால் அவளோ அவனிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை, அவனை பார்க்கவும் இல்லை, வேறு ஒரு புறம் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் முகம் மட்டும் அவன் பற்றி இருந்த கன்னத்தில் ஏற்பட்ட வலியினால் லேசாக சுருங்கி இருந்தது. அவளின் அந்த சிறு வலியை கூட பொறுக்க முடியாமல் சட்டென்று அவளின் கன்னத்தை விட்டவன் பெருமூச்சொன்றை விட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவன், சரி ஓகே, உனக்கு நான் உமானேசராகவே இருந்துட்டு போகிறேன். அப்புறம் என்னை பார்க்க பிடிக்கலையா? சரி, இனி உன் கண்ணில் படமாட்டேன், பாய் என்று சொன்னவன் வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டான். அவன் சென்றும் கூட அதே இடத்தில் அசையாமல் உறைந்து நின்றிருந்தாள் மித்ரா. அவளின் கைகளோ அவள் ஆடைக்குள் இருந்த அவளின் அந்த தாலியை இறுக்கி பற்றி இருந்தது. அவளும் அவனிடம் அப்படியெல்லாம் பேசி அவனை காயப்படுத்த நினைக்கவில்லைதான். ஆனால் அவன் ஒவ்வொரு முறை அவள் அருகில் வரும்பொழுதும் அவனின் பார்வை, அவனின் அம்மு என்ற அழைப்பு, அவனின் அணைப்பு, அவனின் ஸ்பரிசம் என்று அனைத்தும் அவளை ஒரு நொடி செயலிழக்க செய்கிறது. அவள் மனம் இப்பொழுதே அவனின் அணைப்பிற்குள் செல்ல வேண்டி துடிக்கிறது. அவனிடம் செல்ல துடிக்கும் மனதை கட்டுப்படுத்த பெரும்பாடுபட்டவள் அது முடியாமல் போகவே அதனை அவன் மேலேயே கோபமாக காட்டியிருந்தாள். அந்த சம்பவத்திற்கு பிறகு 2 நாட்களாக மித்ரா ஆதியை பார்க்கவே இல்லை. அவன் ஹாஸ்பிட்டலுக்கும் வரவில்லை. ஒருவேளை மீண்டும் சென்னைக்கு சென்று விட்டானோ என்று நினைத்தவளுக்கு நன்றாகவே தெரியும் அவன் தன்னை விட்டு நிச்சயம் செல்ல மாட்டான் என்று. அப்பொழுது ஒரு நாள் டியூட்டி முடித்து அவள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்க, அப்பொழுது ஒரு எமர்ஜென்சி வார்டின் முன்னால் பதற்றமாக இரத்த கரை படிந்த ஆடையுடன் நின்று கொண்டிருந்தான் தீரஜ். அவனை பார்த்தவள் வேகமாக அவன் அருகில் சென்று, என்னாச்சு, ஏன் இங்கே நிற்கிறீங்க என்று கேட்க, ஏன் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இவ்வளோ பிளட்டாக இருக்கு, யாருக்கு என்னாச்சு என்று கேட்டவளின் குரல் நடுங்கியது. ஏனென்றால் தீரஜ் ஆதியின் பர்சனல் பாடி கார்டு என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவன் இங்கு பதற்றமாக வெளியில் நிற்கிறான் என்றால் அப்பொழுது உள்ளே இருப்பது யார் என்ற கேள்விதான் அவளுள் இருந்தது. அவளை அமைதியாக பார்த்தவனோ, அது மேம், சாருக்கு ஒரு ஆக்சிடெண்ட், உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு என்று சொல்ல, அதை கேட்ட ஒரு நொடி மித்ராவிற்கு தலையை சுற்றுவது போல் இருந்தது. அதில் தன் தலையில் கை வைத்தவள், என்ன ஆக்சிடெண்டா என்று கேட்க, ஆமாம் என்று சொன்னான் தீரஜ். அப்பொழுது மித்ரா தலையில் கை வைத்து கொண்டு நிற்பதை பார்த்து அவள் அருகில் வந்த அமரோ, என்னாச்சு, வெளியே வெயிட் பண்ணுறன்னு தானே வந்த, இங்கேயே நின்றுட்டு இருக்க, தலை வலிக்குதா என்று கேட்க, ஆனால் ஒரு வார்த்தை பேசவில்லை மித்ரா. வேகமாக அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல போக அவளை தடுத்தான் தீரஜ். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத மித்ராவோ வேகமாக உள்ளே சென்றாள். திடீரென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த மித்ராவை பார்த்த அந்த அறையில் இருந்த டாக்டர்ஸோ, என்னாச்சு டாக்டர் மேக்னா, எதுக்கு இப்படி திடீர்னு உள்ள வரீங்க என்று கேட்க, அதெல்லாம் அவள் காதில் எங்கு விழுந்தது. அங்கிருந்த பெட்டில் இரத்த காயங்களுடன் படுத்து கிடந்த தன் தேவை பார்த்தவள் அதே இடத்தில் உறைந்து நின்றாள். அவள் பின்னால் வந்த அமரும் அந்த காட்சியை பார்த்துவிட்டு ஒரு நொடி அதிர்ந்தவன் திரும்பி மித்ராவை பார்க்க, அவளோ உறைந்து போய் நின்றிருந்தாள். அதில் வேகமாக அவள் தோலை பிடித்து உழுக்க, அதில் சுய நினைவு வந்தவள் வேகமாக ஆதியின் அருகில் சென்று
அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த டாக்டர்ஸை பார்த்தவள், டாக்டர், இவனுக்கு என்னாச்சு, நல்லா இருக்கான்ல என்று திக்கி திணறி கேட்க, அவளை பார்த்த அந்த டாக்டரோ அவளின் பதற்றத்தை ஒரு நொடி கவனித்து விட்டு, நடந்த ஆக்சிடெண்ட்ல இவரோட தலையில பலமா அடிபட்டிருக்கு, அதுல பிரெயின் டெட் ஆகி இவர் இறந்துட்டாரு, ஹீ இஸ் நோ மோர் என்று அந்த டாக்டர் சொல்ல, அவரை பார்த்து ஏ என்று ஆக்ரோஷமாக கத்தினாள் மித்ரா. அப்படி சொல்லாத, என் தேவ்க்கு எதுவும் ஆகாது ஆகாது என்று சொன்னவள் பெட்டில் படுத்திருந்த அவனின் கன்னத்தை பற்றியவள், தேவ் எழுந்துரு, தேவ் எழுந்து என்ன பாரு, ப்ளீஸ் தேவ், கண்ணை திறந்து பாரு, இனி உன்கிட்ட நடிக்க மாட்டேன் தேவ், ப்ளீஸ் தேவ் எழுந்துரு, இனி உன்னை கோவப்படுத்த மாட்டேன், ப்ளீஸ் எழுந்துரு தேவ், என்னை பாரு, உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருந்தாலும் நீ நல்லா இருக்கேன்ற நம்பிக்கையில தான் நான் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துட்டு இருக்கேன் தேவ், ப்ளீஸ், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, உனக்கு தெரியும் தானே, எழுந்துரு தேவ், கண்ணை தர என்ற மித்ராவின் கதறல்கள் அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களையும் கலங்க வைத்தது. கலங்கிய விழிகளுடன் அவளை பார்த்த ஒரு டாக்டரோ, மேக்னா, நீங்களும் ஒரு டாக்டர் தான், உங்களுக்கு தெரியாததுன்னு இல்லை, அவர் இறந்துட்டார், ப்ளீஸ் உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்று சொல்ல, அவரை பார்த்து கோபமாக கத்தியவள், இல்லை, என் தேவ் சாக மாட்டான், நான் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் எப்படி சாவான், சாக மாட்டான் சாக மாட்டான் என்று பைத்தியம் போல் கத்தியவள் குனிந்து மீண்டும் அவனை எழுப்ப ஆரம்பித்தாள். ப்ளீஸ் தேவ், என்னை பழி வாங்காதடா, எழுந்துரு, என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல தேவ், ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு தேவ் என்று கத்தியவள் அதற்கு மேலும் அவன் கண் விழிக்காததை தாங்க முடியாமல் கதறி அழுதாள். அவளின் அந்த கதறல்கள் அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனதையும் வலிக்க செய்து கண்களை கலங்க செய்தது. அதற்கு மேலும் தாங்க முடியாத மித்ரா மயங்கி சரிந்தாள். அவள் மயங்கி விழுவதை பார்த்து அதுவரையிலும் அவளின் அழுகையில் உறைந்திருந்த அமர் வேகமாக அவளின் அருகில் செல்ல போக, ஆனால் மித்ராவின் அருகில் அவன் வருவதற்கு முன்பாகவே மின்னல் வேகத்தில் எழுந்தவன் அவள் உடல் தரையை தொடும் முன் தன் கைகளில் தாங்கியிருந்தான் ஆதி. பின் அவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் சுற்றியிருந்த மற்ற அனைவரையும் பார்க்க, அதில் வேகமாக அனைவரும் அந்த அறையை விட்டு வெளியில் சென்று விட்டார்கள். ஆனால் ஆதி எழுந்து அமர்ந்திருப்பதையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த அமரை இழுத்து கொண்டு சென்றான் தீரஜ். அவர்கள் அனைவரும் சென்ற பின் தன் மடியில் மயங்கி கிடந்த அவனின் அம்முவை பார்த்த ஆதியோ அவளின் கன்னங்களை தன் கை கொண்டு பற்றியவன் அவள் கன்னங்களில் வழித்திருந்த கண்ணீரை துடைத்து விட்டு, உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்க நான் சாகுற மாதிரி நடிக்கணுமாடி என்று கேட்டவனுக்கு நன்றாகவே தெரியும், இதை தவிர வேறு என்ன செய்திருந்தாலும் அவள் வாயிலிருந்து நிச்சயம் தான் மித்ரா என்ற உண்மையை வர வைத்திருக்க முடியாது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதில் ஒரு பெருமூச்சை விட்டவன் அவள் இப்படி செய்வதற்கான காரணம் அறியாது தவித்தான். பின் பக்கத்தில் இருந்த ஒரு துணியை எடுத்து தன் முகத்தில் உள்ள அந்த இரத்த துளிகளை எல்லாம் துடைத்தவன் பின் கிளாஸில் இருந்த தண்ணியை எடுத்து அவள் முகத்தில் தெளித்தான். அவன் தண்ணீர் தெளித்து சிறிது நேரம் கழித்து கண் விழித்தாள் மித்ரா. கண் விழித்தவளுக்கு சற்று நேரத்திற்கு முன் நடந்த அனைத்தும் நினைவு வர, அதில் வேகமாக நிமிர்ந்து பார்த்தவளின் முன் அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஆதி. அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் அவனை பாய்ந்து அணைத்து கொண்டாள் மித்ரா. அவனை எப்பொழுது பெட்டில் அந்த நிலையில் பார்த்தாலோ அப்பொழுதே அவளின் மூளை வேலை நிறுத்தம் செய்திருந்தது. இது அவனின் நடிப்பா என்று கூட அவள் யோசிக்க முடியாத அளவிற்கு அவள் மூளை செயல்படாமல் இருந்தது. அவள் நினைவில் இருந்ததெல்லாம் அவள் கண்ணெதிரே இருந்த அவளின் தேவ் மட்டும்தான். இப்பொழுது அவனை நல்லபடியாக பார்த்தவள் அதில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் வேகமாக அவனை பாய்ந்து அணைத்திருந்தாள். அவனின் இடையை தன் கால்களால் சுற்றி கொண்டவள் அவனின் கழுத்தில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். பின் நிமிர்ந்து அவனை பார்த்தவள்
அவனின் கன்னங்களை தன் கை கொண்டு பற்றி, உனக்கு எதுவும் ஆகல தானே தேவ், நீ நல்லா இருக்க தானே என்று கேட்டுக்கொண்டே அவன் முகம் முழுக்க முத்தமிட்டாள் மித்ரா. ஆதி அவளை தடுக்கவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக அவளை இறுக்கமாக அணைத்திருந்தான். மீண்டும் அவனை அணைத்து கொண்டாள் மித்ரா. மித்ராவின் கண்களில் கண்ணீர் நின்ற பாடில்லை. ஆதியும் அவளை அணைத்திருந்தான். அவன் மனம் சொல்ல முடியாத உணர்ச்சியில் துடித்து கொண்டிருந்தது. இந்த நொடி, இந்த ஒரு அணைப்பிற்காக தானே 5 வருடங்களாக அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். ஊர் உலகம், ஏன் அவனின் சொந்த குடும்பம் கூட அவனின் அம்மு இறந்து விட்டாள் என்று சொன்ன பொழுதும் அதை நம்பாமல் அனைத்து இடங்களிலும் அவனை தேடியவனின் தவிப்பு இன்று இப்பொழுது அவளின் ஒரு அணைப்பில் சரியாகியது போல் உணர்ந்தான் ஆதி. அவன் அம்மு மீண்டும் அவன் கையில் கிடைக்கும் இந்த ஒரு நொடிக்காக தானே அவன் இத்தனை வருடம் காத்திருந்தான். அதில் அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்தவனோ அவள் காதருகில் மிக மெல்லிய குரலில், ஒரு 5 நிமிஷம் நான் இல்லைங்கிற வலியவே உன்னால தாங்கிக்க முடியலையே, அப்புறம் ஏண்டி 5 வருஷம் எனக்கு அந்த வலியை கொடுத்த? அவனின் அந்த கேள்வியை கேட்ட மித்ராவின் இதயம் வலித்தது. உண்மைதானே, வெறும் 5 நிமிடம் அவன் இல்லை என்ற பொழுது அவள் எப்படி துடித்தாள் என்று அவளுக்கு தெரியுமே. உயிர் போகும் வலியை விட கொடூரமாக இருந்ததல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதே வலியை அவள் 5 வருடங்களாக அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாளே. தான் இல்லாமல் இந்த 5 வருடம் அவன் எப்படி துடித்திருப்பான் என்று நினைக்கும் பொழுதே மித்ராவின் அழுகை அதிகமானது. அதில் மேலும் அவனை தன்னுடன் இறுக்கமாக அணைத்து கொண்டாள் மித்ரா. பின் அவளுக்கு சட்டென்று ஏதோ நினைவு வர அதில் வேகமாக அவனை விட்டு விலகியவள் அவன் மடியிலிருந்து எழுந்து கீழே இறங்கியிருந்தாள். அவளின் இந்த திடீர் விலகலில் புரியாமல் பார்த்தான் ஆதி. அவனை ஒரு நொடி அழுத்தமாக பார்த்த மித்ராவோ, இது செட் ஆகாது தேவ், நம்ம மறுபடியும் சேரக்கூடாது. அப்படி நம்ம திரும்பவும் ஒன்றா இருக்கிறது நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. இனி என்னை தேடி வராத தேவ், நீ இங்கேருந்து போயிடு. எனக்கு நீ நல்லா இருந்தா போதும் தேவ், நீ நல்லா இருக்கன்ற எண்ணத்திலேயே நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துடுவேன் என்று சொன்னவள் ஒரு நொடி கூட அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. இனி உன் வாழ்க்கையில மித்திரை யாழனி இல்லை தேவ் என்று அவனை பார்க்காமல் சொன்னவள் வேகமாக அங்கிருந்து செல்ல போக அவளின் கைகளை பற்றினான் ஆதி. அதில் நின்றாலே ஒழிய அவனின் புறம் திரும்பவே இல்லை. அவளை தன்னை நோக்கி இழுத்தவன், அவளின் கன்னங்களை தன் கைகளில் ஏந்தி தன் முகம் பார்க்க செய்தவன் அவளின் விழி பார்த்து, நான் நிஜமாலுமே செத்தாதான் என் வலியும் காதலும் உனக்கு புரியுமாடி என்று உயிரை உருக்கும் வலி நிறைந்த குரலில் ஆதி கேட்க, அவனின் அந்த வார்த்தையில் செத்தே விட்டாள் மித்ரா. அதில் கலங்கிய விழியுடன் அவனை பார்த்தவள், ஏண்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்துற என்று கேட்க, அதை கேட்டு விரக்தியாக சிரித்தவனோ, நானா என்று கேட்டான். அதில் தன் விழி மூடி திறந்தவளுக்கு புரியாமல் இல்லை, தான் தான் அவனை கஷ்டப்படுத்துகிறோம் என்று. பின் அவனை விட்டு விலகி நின்றவர், இல்ல தேவ், நீ இங்கிருந்து போயிடு தேவ், நான் இங்கிருந்து இப்போ கிளம்பிதான் ஆகணும். இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் என்னையும் மீறி உன்கிட்ட வந்துடுவேன். வேண்டாம் தேவ் என்று சொல்லி திரும்ப போனவளை ஆதியின் குரல் தடுத்தது. இப்படி என்னை விட்டு போக முடியாம தவிக்கிறவ எதுக்கடி என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற என்று அவன் கோபமாக கத்த, கண்களில் வலியுடன் அவனை பார்த்தவளோ, அதுதான் நம்மளை சேர்ந்தவங்களுக்கு நல்லது தேவ் என்று சொன்னவள் மின்னல் வேகத்தில் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டாள். அவள் சொன்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாமல் அதே இடத்தில் நின்றிருந்தான் ஆதி. அடுத்து வந்த ஒரு வாரமும் ஆதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். ஆனால் மித்ராவை அவன் எந்த தொந்தரவும் செய்யவில்லை. தூரத்திலிருந்து அமைதியாக அவளை பார்த்துவிட்டு சென்று விட்டான். அப்பொழுது ஒரு நாள் மித்ரா அவளின் பேஷண்டை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வந்த ஒரு டாக்டர் அவளை எம்டி அழைப்பதாக சொல்ல, இவன் ஏன் இப்பொழுது தன்னை அழைக்கிறான் என்று புரியாமல் விழித்தவள் அந்த டாக்டரிடம் சரி என்று சொல்லிவிட்டு
ஆதியின் கேபின் நோக்கி சென்றாள். அவனின் கேபின் முன் வந்தவள் கதவை தட்டிவிட்டு உள்ளே வர அனுமதி கேட்க, உள்ளே இருந்து ஆதியின் கம்மின் என்ற கம்பீர குரல் கேட்டது. அதில் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் மித்ரா. ஆதியின் முன்னால் சென்று நின்றவள், என்னாச்சு சார், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்று கேட்க, அதில் அமைதியாக அவளை ஒரு நொடி பார்த்தவனோ, தலை ரொம்ப வலிக்குதுடி, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறியா என்று கேட்க, அதில் அவனை கோபமாக முறைத்தாள் மித்ரா. தலை வலிக்குதுன்னா டேப்லெட் போடுங்க சார், நான் வேணா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், மசாஜ் எல்லாம் பண்ண முடியாது என்று சொன்னவள் வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியில் செல்ல போக, அவளை அம்மு என்ற அவனின் குரல் தடுத்தது. அதில் ஒரு நொடி நின்று அவள் திரும்பி பார்க்க, அவளை பார்த்தவனோ, ப்ளீஸ் டி, ரொம்ப தலைவலிக்குது, நான் டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டேன்னு தெரியும்ல என்று சொன்னவனின் முகத்தை கூர்மையாக பார்த்தவளுக்கு அவன் உண்மையிலேயே தலைவலியில் இருக்கிறான் என்று புரிந்தது. முன்பு அவன் வேண்டுமென்றே சொல்கிறான் என்றுதான் அவள் செல்ல போனாள். இப்பொழுது அவன் உண்மையிலேயே தலைவலியில் இருப்பதை அறிந்து கொண்டவள் ஒரு பெருமூச்சை விட்டு சோஃபாவின் அருகில் சென்று நின்று கொண்டவள், வந்து உட்கார் என்று சொல்ல, அவனும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சென்று அந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். அந்த சோஃபாவின் பின்னால் சென்று நின்றவள் அவன் தலையை அதில் சாய்த்து அவன் தலையை மெதுவாக பிடித்து விட்டு கொண்டிருக்க, தன் தலையை பிடித்து கொண்டிருக்கும் அவளின் கைகளை பற்றி முன்னால் இழுத்தான் ஆதி. அவன் இப்படி சட்டென்று இழுப்பான் என்று எதிர்பார்க்காத மித்ராவோ வேகமாக வந்து அவனின் மடியில் அமர, ஆனால் அவளை தூக்கி தன் அருகில் அமர வைத்தவன் அவளின் மடியில் படுத்து கொண்டான். சட்டென்று நிகழ்ந்த இந்த நிகழ்வில் அதிர்ச்சியான மித்ராவோ பின் சுதாரித்து, எழுந்திரு தேவ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று கோபமாக சொன்னவள் அவனை தன் மடியிலிருந்து எழுப்ப பார்க்க, அவளின் கைகளை பற்றி கொண்டு அவளின் விழி பார்த்தவனோ, எதுவும் பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் படுத்துக்கிறனே என்று கேட்க, அவனின் முகத்தை ஒரு நொடி பார்த்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவன் கையிலிருந்து தன் கையை உருவி கொண்டு அவனின் தலையை பிடித்து விட ஆரம்பித்தாள். அவளின் செயலிலேயே அவளின் சம்மதத்தை உணர்ந்தவன் அவள் வயிற்றில் முகம் புதைத்து அவள் இடையை இறுக்கி அணைத்து கொண்டான். அதில் மித்ராவின் உடல் ஒரு நொடி சிலிர்த்தது. ஆனால் அவனை தடுக்கவோ விலக்கவோ இல்லை. அவள் பாட்டிற்கு அமைதியாக அவன் தலையை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் கண்களோ கலங்கி இருந்தது. அவளும் என்னதான் செய்வாள்? அவனை திட்டி விட்டாள், அடித்து விட்டாள், அவனை விட்டு 5 வருடங்களாக பிரிந்திருக்கிறாள், என்னை விட்டு போ என்று சொல்லிவிட்டாள். அவன் மனம் வலிக்கும்படி வார்த்தைகளால் அவனை காயப்படுத்தி விட்டாள். இப்படி என்ன செய்தும் தாய் எவ்வளவு திட்டினாலும் அந்த குழந்தை மீண்டும் அந்த தாயை தேடி செல்வது போல் சிறு குழந்தையாய் தன்னையே தேடி வருபவனை அவளும் இனி என்ன செய்து துரத்த முடியும் என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் மித்ரா. இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தும் இந்த உலகமை பார்த்து நடுங்கும் ஒருவன் தான் எவ்வளவு காயப்படுத்தினாலும் தன்னிடம் எந்த ஒரு ஈகோவும் கோபமும் பார்க்காமல் தன்னையே சுற்றி சுற்றி வரும் அவனின் இந்த காதலை கண்டவளுக்கு தானெல்லாம் அவன் காதலுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. மித்ராவின் மனதை மாற்றி அவளை தன் அம்முவாக இங்கிருந்து அழைத்து செல்வானா ஆதி? அவர்களின் குடும்பத்திற்கு அவள் உயிரோடு இருப்பது தெரிந்தால் என்ன நடக்கும்? மித்ரா ஆதியை ஏற்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நாம் சேர்ந்திருந்தால் அது நம்மை சேர்ந்தவர்களுக்கு நல்லது இல்லை என்று மித்ரா சொல்வதன் அர்த்தம் என்ன? அவள் யாரை குறிப்பிடுகிறாள்? இந்த உலகத்தில் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவள், எதற்கும் அஞ்சாதவள், தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளையும் தான் எடுப்பேன், தன்னை தவிர வேறு யாரையும் அதில் தலையிட விடமாட்டேன் என்று சொல்பவள் என்ன காரணத்திற்காக, யாருக்காக தன் உயிரானவனையே விலகி இருக்க நினைக்கிறாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.